தங்க பிள்ளையே, இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக நீதான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு அந்த தினத்தில் உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகிறேன். நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், நான் சொல்வதை அன்று இரவு உன் இல்லத்தில் வழிபட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி அள்ளி இந்த வாராகி தாயானவள் கொடுக்க இருக்கிறேன். என்ன அந்த தினமானது? பஞ்சமி நாட்கள் தான் என் தங்க பிள்ளையே. எனக்கு பிடித்தமான நாட்களில் என்னுடைய தங்க பிள்ளை எனக்காக பிடித்த விஷயத்தை செய்யும் பொழுது இந்த தாயின் உள்ளமானது ஓடோடி வர துவங்கிவிடும். அதே போல் என் தங்க பிள்ளையே, ஒரு சில விஷயத்தை நீ தவறு செய்தால் நீ என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதுவும் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்ல இருக்கிறேன். அதனால் கேட்பதற்கு நீ தயாராக இருந்தால் இந்த வாராகி தாயானவள் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை செய்து நீ உன்னுடைய இல்லத்தில் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, அதே போல் மனப்பிரச்சனை, செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனையிலும் என் தங்க பிள்ளையானது தவித்து கொண்டிருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வாராகி தாய் வருகிறேன் என்று இந்த தாயின் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நான் சொல்வதை முதலில் கடைபிடி. உன்னுடைய இல்லத்தை மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தம் செய். ஏனென்றால் ஒரு சில நபர்கள், அதுவும் உனக்கு தெரிந்த நபர்களே, செய்வினையை செய்து உன் இல்லத்தில் மையென்ற பெயரில் தடவி சென்றிருக்கிறார்கள். இதனால் உனக்கு பலவீனமாக உன் உடலாகுகிறது. நோய்க்கு மேல் நோயால் நீ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் பணவரவு என்பது வந்தாலும் அது உன் இல்லத்தில் தங்கவில்லை. ஒவ்வொரு தருணமும் பண கஷ்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் கணவன் மனைவி என இருவரும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். எது எடுத்தாலும் பல தடையாக இருக்கிறது. எந்த காரியத்திற்கு சென்றாலும் பல பிரச்சனைகள் தான் முடிகிறது. எடுத்த காரியத்தை செய்ய முடியாமல் என் தங்க பிள்ளை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவதிப்பட்டால் மட்டும் பரவாயில்லை, உடலாலும் மனதாலும் நோயாலும் வீண் விரயங்கள் இல்லத்தில் அதிகமாகவே இருக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது இருக்கிறது என்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைத்த பிறகு நான் சொல்வதை கவனமாக கேள். முதலில் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை என்று அழாதே. இந்த நோயால் அவதிப்பட வேண்டுமா, இந்த கடன் பிரச்சனையால் நான் சிக்கிக்கொள்ள வேண்டுமா என்று அழுது கொண்டிருக்காதே. இது எல்லாம் தற்காலிகம்தான், நிரந்தரம் கிடையாது. என்று இந்த தேதியில் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேனோ அன்றைய தினத்தில் இருந்து உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ நினைத்த காரியத்தையும் கச்சிதமாக சிறப்பாக முடித்து தரப்போகிறேன். முடித்து தரக்கூடிய நேரம் நல்ல நேரமாக மாற இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணமும் இந்த வாராகி தாயானவள் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். ஆனால் சில பல தடைகளால் தான் உன் இல்லத்திற்கு இன்னும் அடியெடுத்து வைக்காமல் இருக்கிறேன். தாயே, என் இல்லத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறாயே தவிர சந்தோஷமாக ஏன் என்னை கூப்பிட மறுக்கிறாய்? மறந்து விடுகிறாய். அழுது கொண்டே கூப்பிடுகிறாய், தலைவிரிகோலமாக கூப்பிடுகிறாய், அல்லது சிந்தனையை வேறு திசையில் மாற்றி வருவார்களா வரமாட்டார்களா என்று சில தங்க பிள்ளைகள் கூப்பிடுங்கள். சில தங்க பிள்ளைகள் விளக்கு ஏற்றிய பிறகுதான் கண்ணீர் மல்க அழுது கொண்டே கூப்பிடுங்கள். சில தங்க பிள்ளைகள் சிந்தனையை வேற வைத்து கொண்டு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தலையில் கை வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்தால் இந்த தாய் எப்படி உள்ளே நுழைவது? நீ எந்த திசையில் எப்படி இருக்கிறாயோ அதே போல் உன் வாழ்க்கை மாறும். நீ சிரித்து கொண்டே தீபத்தை ஏற்று, சந்தோஷமாக தீபத்தை ஏற்று, மகிழ்ச்சியாக தீபத்தை ஏற்று, உன் வாழ்க்கையில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் சொல்வது என்னவோ தலையை ஆட்டிக்கொண்டு கேட்கிறாய். ஆனால் தீபத்தை ஏற்றி என்னை பார்க்கும் பொழுது உனக்கு கண்ணீர் வந்து விடுகிறது. ஆனால் அது ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீ அழுகுரலாக மாற்ற வேண்டும் என்று நீ நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நீ அழக்கூடாது. இந்த தாய் இருக்கும் வரை, இந்த உலகத்தில் நீ இருக்கும் வரை
உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கதான் இன்று உன் கண்ணில் பட்டு இருந்தாலும் என்னிடம் கேள், அனைத்தையும் உனக்கு செய்து தருகிறேன். ஒரு தாயிடம் தன்னுடைய பிள்ளை கேட்டால் அதை செய்து தர எந்த நேரமும் தன்னுடைய தாயானவள் கண்டிப்பாக உதவி செய்வாள். அதை உன் கரங்களிலும் கொண்டு வந்து சேர்க்கும் வரை அவள் தூங்காமல் விழித்து வேலை செய்வாள். அதே போல்தான் இரவு முழுவதும் என் தங்க பிள்ளைக்கு ஒரு எறும்பு கூட கடிக்காத அளவிற்கு பாதுகாத்து இரவு முழுவதும் உனக்கு நினைத்ததை நடத்தி கொடுக்க இந்த தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன். உன் இல்லம் தேடி வரும் நேரத்தில் என் தங்க பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? சந்தோஷமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் இந்த தாய் செய்து கொடுப்பேன். ஆனால் எனக்கு பிடிக்காதது கண்ணீர் தான். அந்த கண்ணீரை கூட உனக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுக்கிறேன். எனக்காக மாற்றிக்கொள் உன் எண்ணத்தையும் சிந்தனையும் என்றுதான் சொல்கிறேன். ஏன் என்றால் என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நேரமும் நான் ஏமாந்து விட்டேனே தாயே, பல துரோகங்கள் நடந்து விட்டது தாயே, எனக்கு எந்த திசையிலாவது வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் தாயே என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கும் பொழுதுதான் எனக்கு நான் ஓடோடி வருகிறேன். தங்க பிள்ளையே, நீ நினைத்ததை ஆசைப்பட்டதை என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்கிறேன். எனக்காக ஒரு செம்பருத்தியை வைத்து அகல் தீபத்தில் சிவப்பு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வழிபடு. உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். அனைத்து விஷயத்தையும், துன்பம், துயரம், கஷ்டம், கடன், பிரச்சனை, நோய், எதிரிகள், செய்வினைகள், அதே போல் என்னவெல்லாம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ அதை அனைத்தையும் விரட்டி 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 அடித்து உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து உன் கரங்களில் உன் காலடியில் கொட்டுவது இந்த தாய் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் நான் சொல்வது இதுதான், தைரியமாக இருக்க வேண்டும். பெண் தங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் தங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி, எனக்கு அனைவரும் சமமே. இந்த சமமான பாணியில் அனைத்தையும் நான் உனக்கு சமமாக செய்து கொடுப்பேன். ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக உனக்கு பிடித்த விஷயத்தை செய். துரோகம் என்ற பெயரில் உனக்கு பல விஷயத்தை செய்திருக்கலாம். என்னுடைய தங்க பிள்ளை யாருக்கும் துரோகமும் செய்யவில்லை, எவரையும் ஏமாற்றவில்லை, எவரு கண்ணீருக்கும் காரணமாகவில்லை. அதனால் நீ எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எவருமே இல்லை என்று முதலில் அழுவதை நிறுத்து முதலில். ஏனென்றால் இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் அழ வேண்டும்? அனாதை என்று சொல்பவர்களே இந்த உலகத்தில் அனாதையாக மாறுகிறார்களே தவிர என் தங்க பிள்ளை அனாதையாக நான் மாறிவிட்டேனே என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. நீ அனாதையாக இருந்தால் இப்பொழுது என் வார்த்தை உன் செவிகளில் படாது. எப்பொழுதுமே இந்த தாயின் துணை எப்பொழுதுமே இருக்கும். நீ அனாதை அல்ல, அனைத்துமாய் இந்த தாய் உனக்கு இருந்து வழிகாட்டக்கூடிய தங்க பிள்ளையாவாய். அதனால் தைரியமாக இரு. என்னை மனதார நினைத்து தீபத்தை ஏற்று இந்த தேதியில் உன் இல்லத்திற்கு வந்து நீ நினைத்த காரியத்தை சந்தோஷமாக செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தான் 100 பீப்புள்ஸ்க்கு சாரீ வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். சாரீ வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரீ மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிங்க, சரிங்க? ஸோ ஃபஸ்ட்டு கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்குது சாரி எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.